சார், ஜீவா சார். தேங்க்யூ வணங்காமுடி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இனிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து தமிழகத்திலே நடைபெறுகின்ற இந்த அலைவரிசை வாயிலாக நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திலே அலை அலையாக கலந்து கொண்டு இந்த நிறுவனம் என்ன செய்கிறது, நாம் இந்த நிறுவனத்தை பயன்படுத்தி எப்படி முன்னேறலாம் என்கின்ற ஆர்வத்தோடு ஆவலோடு தினந்தோறும் பங்கேற்று பயன்பெற்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். பொதுவாக மிக சிறப்பா வணங்காமுடி சார் சொன்னாரு. அவருடைய அனுபவம் இந்த அனுபவத்துக்கு மத்தியில நாம் அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. பொதுவா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சேமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து இருக்கு. மெயினா பொருளாதாரத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பொருளாதாரத்தை சேமிக்கணும் அப்படின்னா அது ஒற்றை சொல்ல இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஏராளமான மூளை செலவுகள் நமக்கு இருக்கு. பொதுவா சேமிப்புக்கு முன்னாடி என்ன நடக்கணும்னா, நிறைய பணத்தை திரட்டணும், சம்பாதிக்கணும். மிகப்பெரிய தொகையை நாம் சம்பாதிக்கின்ற குறிக்கோளை மனசுல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி சாத்தியம் அப்படின்னா, உங்களுக்கு உண்டான மதிப்பையும் தகுதியையும் நீங்க வளர்த்திக்கணும். பணம் சும்மா வந்துடாது. பணத்தை சம்பாதிப்பதற்கும் சம்பாதித்த பிறகு செலவு செய்வதற்கும் ரெண்டுக்குமே உங்களுடைய மதிப்பும் தகுதியும் அதிகமா இருந்தா தான் நீங்க பணத்தை ரைஸ் பண்ண முடியும். நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். வேறொரு நாள் இந்த பிரீஃபா அதை கிளாஸ் எடுப்போம். அப்போ நிறைய சம்பாதிக்கணும். சம்பாதிப்பதற்கு உங்களுடைய மதிப்பையும் தகுதியும் நீங்க வளர்த்துக்கிட்டா தான் முடியும். இந்த ரெண்டும் எப்ப வளரும்? தகுதியும் மதிப்பும் எப்ப வளரும் அப்படின்னா, நீங்க நிறைய கத்துக்கணும், நிறைய தேடலுக்குள்ள போகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. முதல்ல லேர்னிங், அப்புறம்தான் ஏர்னிங். இது மட்டும் பத்தாது. எவ்வளவு சீக்கிரம் நாம் இதை துவங்கணும்னு நினைக்கிறோமோ, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகளை கொடுக்காமல், உடனடியாக நான் கத்துக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன், மிகப்பெரிய செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை உடனடியாக யாரெல்லாம் எடுக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்களாக இந்த சமுதாயத்திலே பவனி வர முடியும். சரி, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, சம்பாதிச்சதுக்கு அப்புறம், ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், சம்பாதிச்சதுக்கு அப்புறம், தகுதிகளை வளர்த்தி கொண்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவைன்னா, நம்மளுடைய செலவுகளை, நம்மளுடைய வரவுகளை கரெக்டா நமக்கு வரவு செலவு கணக்கு பார்க்க தெரியணும். இந்த வரவு செலவு பார்க்க தவறனவங்க எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையில சேமிப்புங்கிற பகுதியை இழந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல எவ்வளவு பெரிய வசதி வரும் வரைக்கும், இல்ல ஒரு வேளை வசதியே வந்துட்டா கூட, நான் மிக சாதாரணமாக மற்றவர்கள் பார்வையில் தென்பட வேண்டும், நான் வெற்றி பெறும் வரைக்கும் உங்ககிட்ட பணிவு, பக்குவம், தன்னம்பிக்கை, மௌனம் இது எல்லாமே இருக்கணும். இப்போ நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வருவதற்கு உண்டான எல்லா தகுதிகளையும் வளர்த்ததுக்கு தேவை, மிக மிக அவசியமான தேவை பணிவு தான். அதே மாதிரி எல்லாத்த விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நாம் இந்த பணத்தை பெறுவதற்குண்டான எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களையும், எல்லா வாய்ப்புகளையும் தவற விடாமல் நானும் திரும்ப கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் சகோதரர்களே இன்னைக்கு எல்பிஎன் டோக்கன் நமக்கு வந்திருக்குது. இந்த எல்பிஎன் டோக்கனை பற்றி மிக அழகாக, தன்னுடைய வயது சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி சிறுசுனாலும், மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசும்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் சைலேஷ் சார் மிக இளமையான வயதிலே மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய்க்கு தன்னுடைய அலுவலகத்தையே செதுக்கி வச்சிருக்காரு. அந்த அலுவலகத்தை சுத்தியும் இந்த சினிமா படத்துல, அஜித் படத்துல வர்ற மாதிரி பூரா டெக்னாலஜி போர்டா தெரியும். எங்க பார்த்தாலும் கிராஃபிக்கலா தெரியும் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கலா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு, இன்றைக்கு அந்த வளர்ச்சியை எல்பிஎன் டோக்கனுக்காக ஒரு சிறு பகுதியை செலவு செய்து, தன்னை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த நிறுவனத்தோடு அழைத்து வந்து அவர்களுக்கெல்லாம் வெற்றி முகத்தை காட்டுகின்ற ஒரு சிற்பியாக திகழ்கிறார். அவருடைய பேச்சு இன்றைய நாளினுடைய மூச்சாக இருக்குன்னு நான் நம்புறேன்.
எல்லாரும் பென்சில் பேனா எடுத்துக்கங்க, பேப்பர் எடுத்துக்கங்க. அவருடைய பேச்சை மிக மிக ஒரு வரி விடாமல் கடைசி வரைக்கும் நீங்க கேட்க வேண்டும். உங்கள் அனுமதியோடு உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு நடுவே நிற்காம நான் அன்பிற்குரிய திரு சைலேஷ் அவர்களை நம்ம எல்லோருடைய சார்பாக பலத்த இதயத்தினுடைய எதிர்பார்ப்புக்கு மத்தியிலே வருக வருக நண்போடு அழைக்கிறேன். வாங்க சைலேஷ் சார், ப்ளீஸ் கம். Thank you very much, Jivaji. Yes, sir. Thank you, Anagamudi sir. Thank you, Anand. Thank you, Vinayagam. Thank you, sir. Thanks for inviting me for this wonderful meeting. I see there is about 82 participants. I welcome all the ladies and gentlemen. அனைவரும் இந்த மீட்டிங்கை வரவேற்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழ் ஐ வில் ட்ரை டு கம்யூனிகேட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை பெஸ்ட்டாக புரிய வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஐ வில் ட்ரை டு டூ தட். ஸோ லெட்ஸ் மீ ஸ்டார்ட் தி ப்ரெசன்டேஷன் பிகாஸ் we're ஆல்ரெடி லேட். ஸோ 15-20 மினிட்ஸ் தான் ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் ஐ வாக் த்ரூ த ப்ரெசன்டேஷன் நவ். ஸோ ஒரு 5 நாள் முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் இந்த மீட்டிங்கை ஃபர்ஸ்ட் வந்திருந்தீங்களோ நான் என்ன எடுத்தேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ மினிட். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்ட்டர் சிஸ்டம்னு என்னன்னு பார்த்தோம். எப்படி ஒரு 100 years பேக் வந்து 200-300 years பேக் வந்து எப்படி மணி எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்கிற எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தோம். எப்படி ஜென்ரேஷன் வைஸ்ல கரன்சி டெவலப்மெண்ட் ஆச்சு அதை பார்த்தோம். கூடிய சீக்கிரமா கரன்சி வந்து எதுக்காக வந்து எக்ஸப்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம். ரைட். ஸோ மணி சப்ளைன்னு என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட்னு என்ன, நம்மளோட கரன்சியோட இன்ஃப்ளேஷன் என்ன, இதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் இந்தியன் கரன்சி அவுட் சைட், அப்படி எப்படி இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து வெளிநாட்டில் எப்படி இருக்கு இந்தியன் கரன்சியோடது பார்த்தோம். ஸோ ஐஎன்ஆர் வந்து எதனால அதோட வேல்யூ கம்மியா இருக்கு ஓவர்சீஸ்ல, அதோட ரீசன்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். ரைட். அப்புறம் கிரிப்டோ கரன்சின்னா என்ன, நியூ ஜென்ரேஷன் கரன்சின்னா என்ன, சென்ட்ரலைஸ்ட் எக்கனாமிக் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம். பிளாக் செயின்னா என்னன்னு பார்த்தோம், பிளாக் செயினோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். பிளாக் செயின்ல பிரைவேட் கரன்சி, பப்ளிக் கரன்சி என்னன்னு பார்த்தோம். ரைட். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட்னா என்ன, சென்ட்ரலைஸ்ட் கரன்சினா என்னன்னு பார்த்தோம். ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் வந்து இப்போ எக்ஸப்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் நம்ம பார்த்தோம். சரி, ஆர்டிகல்ஸ்ல என்னென்ன பத்தி கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி இயர் ஆன் இயர் என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்குங்கிறது பார்த்தோம். ஆர்பிஐ என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அதோட ஆர்டிகல்ஸ் நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். ரைட். ஸோ எந்தெந்த கரன்சிஸ் வந்து ரெகுலேஷன்ஸ் பண்ணிட்டாங்க, பண்ண போறாங்க, அதோட டீடைல்ஸ் சினாப்சிஸ் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் அசெட் கிளாஸ் என்னங்கிறது நம்ம கொஞ்சம் பார்த்தோம். ரைட். ட்ரேட் வால்யூம் ஆஃப் கரன்சி எப்படி டெவலப் ஆயிட்டு இருக்கு இந்தியாவுக்குள்ள, அது கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லைட்ஸ் நம்ம பார்த்தது யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ இந்த நேம்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. நீங்க யாராச்சும் பார்க்கணும் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை இந்த செஷனுக்கு அப்புறம் கூட போய் பார்த்துக்கலாம் கம்ப்ளீட்டா. ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின்னா என்ன, டோக்கன்னா என்ன, சரியா, அதோட யூசேஜ் என்ன, டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ் லாஸ்ட் 20 இயர்ஸா நம்மள இருக்கிற அசெட் கிளாஸோட ஆவரேஜ் 20 வருஷமான ரிட்டர்ன்ஸ் என்ன, கிரிப்டோ கரன்சி வந்து இருக்கிற ஏஜ், அந்த கிரிப்டோ கரன்சி ரெஸ்பெக்டிவ் வந்து எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு, எந்தெந்த கரன்சி எப்பெல்லாம் வந்திருக்கு, பிட்காயினோட கரண்ட் கரெக்ஷன் ஹிஸ்டரி எப்படி, வால்யூம் எவ்வளோ ஓவர்சீஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, எவ்வளோ ஸ்டாக்ஸ் எல்லாம் $1 trillion டச் பண்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு, கிரிப்டோ எவ்வளோ நாள்ல பண்ணிருக்கு, பிட்காயினோட அடுத்த மூவ்மெண்ட் என்ன, எல்பிஎன்டி ஹிஸ்டரி, எல்பிஎன்டி பிரைஸ் மூவ்மெண்ட், எல்பிஎன்டி பிரைஸ் வெர்சஸ் பிடிசி இடிஹெச், எல்பிஎன் ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் எல்பிஎன் ஃபியூச்சர் பிரைஸ் ப்ரெடிக்ஷன். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல மோஸ்டா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது வந்து பிட்காயின். பிட்காயின் ஏன் ஃபோக்கஸ் பண்றோம்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வந்த கரன்சி. இன்னைக்கு எல்லா கரன்சியுமே மோர் தென் 9,000 கரன்சிஸ் இருக்கு. பட் ரேங்கிங்ல வர்றது வந்து க்ளோஸ் டு 4,600 to 4,700 கரன்சிஸ் மட்டும்தான் ரேங்கிங்குள்ள வருது. அந்த கரன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிட்காயினும் இத்தேரியமும் இதோட பேஸ் பண்ணி தான், நடைமுறையில இருக்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிற ஒரு கரன்சிகள். அதனால பிட்காயின் வந்து சொல்ல போனா ஃபாதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லலாம். அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா அடுத்த கரன்சிஸ் மூவ்மெண்ட்டோ மார்க்கெட் கேப்ல மூவ்மெண்ட் எப்படி வருதுங்கிறது நம்ம ஈஸியா எஸ்டிமேட் பண்ண முடியும். ரைட். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ just give you a synopsis of what is different types of
ஆல்ட் காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ். நீங்க நார்மலா பாக்குறப்போ சில பேர் பிட் காயினுங்குவாங்க, லிட் காயினுங்குவாங்க, இத்தேரியம், டோஜி காயின், பினான்ஸுங்குவாங்க. அப்போ காயின்னா என்ன? இப்போ எல்பிஎன்டின்னு நம்ம வந்து டோக்கன் சொல்றோம். அப்படின்னா என்ன? ஸோ கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆல்ட் காயினுங்கிறாங்க, ஓகே, இன்னொன்று வந்து டோக்கன்ஸுங்கிறாங்க. இப்போ மெயினா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின். அந்த பிட்காயின் மூலியமா வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா பீர் காயின், லிட் காயின், எரோ காயின், நேம் காயின், டோஜி காயின். இதை பேஸ் பண்ணி திரும்ப ஃபார்முலேட் பண்ணி டோக்கன் பண்ணலாம், ரைட்? நேட்டிவ் பிளாக் செயின்ல இருக்கிறது தான் இத்தேரியம், ரிப்பிள், நெக்ஸ்ட், ஓம்னி, கவுண்டர் பார்ட்டி. இப்போ இது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் நம்ம, ரைட்? இப்போ பாருங்க, காயின் என்ன? காயின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்டா டிஜிட்டல் கரன்சி சிமிலர் டு பிசிக்கல் கரன்சி. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிசிக்கல் கரன்சிக்கு ஈக்குவலண்டா இருக்கிறது தான் காயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். மோஸ்டா இந்த காயின்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா பேமெண்ட் டிரான்சாக்ஷன். இப்போ பிட்காயின், லிட்காயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்டா யூஸ் பண்றது எல்லாமே பேமெண்ட்காக மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. இப்போ இதே டோக்கன் பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து டிஜிட்டல் அசெட் இஷ்யூட் ஆன் அ பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் வர்றப்போ ஒரு டோக்கன் லான்ச் பண்ணுவாங்க. அந்த டோக்கன் வந்து பேமெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, சைனிங் அ டிஜிட்டல் கான்ட்ராக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ டோக்கன் வந்து ரொம்ப ஈஸியா ஃப்ளோட் பண்ண முடியும், பிளஸ் ரொம்ப செக்யூர்டா இருக்கும். அதே அளவுக்கு பேமெண்ட் மட்டும் இல்லாம நிறைய டிஜிட்டல் கான்ட்ராக்ட்ஸும் சைன் பண்ண முடியும். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிப்பல், எக்ஸ்ஆர்பி எல்லாம் பாத்தீங்கன்னா டோக்கனா இருக்கு. ஏன்னா பேங்க்ஸ் எல்லாம் டோக்கன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, காயின்லாம் யாரும் யூஸ் பண்றது கிடையாது. ஸோ to understand better, digital coins have their blockchain network, but tokens are built upon the existing blockchain. ஸோ காயினுக்கு மேல இருக்கிற ஒரு பிளாக் செயின் இருக்கிற கோட்ஸை பேஸ் பண்ணி தான் டோக்கன்ஸ் வந்து டிரைவ் ஆகுது, ரைட்? இது ஒண்ணு நீங்க ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம் உங்களுக்கு இது. ஸோ இது பாருங்க, இது வந்து ஆவரேஜ் 20 வருஷத்துல நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க, இல்ல இஎம் ஈக்விட்டிஸ், இமர்ஜிங் மார்க்கெட் ஈக்விட்டிஸ், ரைட்? யூஎஸ் ஈக்விட்டிஸ், பாண்ட்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், குளோபல் ஃபண்ட்ஸ், யூஎஸ் பாண்ட்ஸ், ட்ரெஜரி, கேஷ், கமாடிட்டி, எந்த ஆஸ்பெக்ட் அசெட் கிளாஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சில டைம்ஸ் வருஷத்துல அசெட் கிளாஸ் ஈக்விட்டி 40% கொடுத்துருக்கும், 30% கொடுத்துருக்கும், 10% கொடுத்துருக்கும், நெகட்டிவ் கொடுத்துருக்கும். இது எல்லாம் சேர்த்து 20 வருஷமா நீங்க ஒரு ப்ராடக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கு? எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ்லயுமே பாத்தீங்கன்னா 14%க்கு மேல போக கிடையாது, ஓகே? இதை பேசிக்கா நீங்க ஒரு அசெட் கிளாஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு டெர்மினாலஜி. இப்போ நிறைய நீங்க கவர்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா சவரின் கோல்ட் பாண்டு, இடிஎஃப்ஸ் எல்லாமே வருது. இப்போ நீங்க அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா தட் வில் பி லெஸ் தேன் 10%. சொல்ல போனா உங்களோட லாக்இன் ஆயிடுது. பிளஸ் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் நீங்க எவ்வளோ வருஷம் நீங்க வச்சிருந்தாலும் சரி, 20 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் நீங்க இது வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் நாட் ஹேவ் கிராஸ்ட் மோர் தென் 11 or 12%. அதுதான் இந்த கிராஃப்ஸ்ல சொல்ல வருது. இது வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரிப்டோ எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு வந்து. ஸோ பிட்காயின் பாத்தீங்கன்னா 12 வருஷம் ஆயிடுச்சு, யூஎஸ்டிடி 6 years, XMR 6 years, Wi-Fi 4 years, Doji 7 years, ETH 5 years, LTC 9 years, BCH 3 years, Link 3 years. இது வந்து டாப் கரன்சிஸ், டாப் 10 கரன்சிஸ் ஓடது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கரன்சிஸ் உங்களுக்கு இப்போ நீங்க மார்க்கெட் கேப்ல இருக்கிற டாப் 10 டாப் 20 எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 3 years அண்ட் அபோவ் வந்த கரன்சிஸ் தான். அதனால அவங்களுடைய சப்ளை வந்து ரொம்ப ஹையா இருக்கும், அதே மாதிரி அவங்களுடைய வால்டாலிட்டியும் அதே அளவுக்கு ஹையா இருக்கும். ஸோ பிடிசி தான் 12 yearsன்னு பார்த்தீங்கன்னா அது தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கரன்சி விச் கேம் இன். அதை சேர்ந்து தான் அதுல இருக்கிற லூப் ஹோல்ஸ் என்னென்ன இருக்கு, அதோட எப்படி இன்னும் ஃபர்தரா டெவலப் பண்ணலாம்னு வந்தக்கூடியது தான் அடுத்தடுத்த கரன்சிஸ், ரைட்? இப்போ நிறைய பேர் வந்து பிட்காயின்ல எல்லாம் போடக்கூடாது. இப்போ நான் வந்து பிட்காயின்ல நீங்க போடுங்கன்னு நான் சொல்லலை, பட் நார்மலா கிரிப்டோ கரன்சின்னு சொன்னா எல்லாத்துக்கும் பிட்காயின் தான் மைண்ட்ல வரும். இப்போ பிட்காயின் பாத்தீங்கன்னா நிறைய இப்போ லாஸ்ட் ஒரு 2 weeksஆவே பாத்தீங்கன்னா இட் ஹஸ் கிராஷ்ட் மோர் தென் 50%ன்னு சொல்ல போனா. ஸோ அந்த 50% கிராஷ் ஆயிருக்கனால நிறைய பேர் வந்து பயந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் டே டைம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பிட்காயின் லாஸ்ட் ஒரு 9 yearsஆ பாத்தீங்கன்னா 15 தடவை இந்த மாதிரி கிராஷ் வந்திருக்கு. எப்படின்னா எவ்ரி 7 மாசத்துல ஒரு தாட்டி ஒரு கிராஷ் வரும் பிட்காயின்ல. இப்ப பாருங்க அந்த எந்தெந்த கிரைன்ஸ்ல என்னென்ன டைம்ல எப்பப்பெல்லாம் அந்த கரன்சில இந்த கிராஷ் வர்றப்பெல்லாம் அடுத்தது வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். இது ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன். இப்ப பாத்தீங்கன்னா எலன் மஸ்க் ட்வீட்ஸ் பண்ணதுனால 51% கீழே போயிருக்கு.
யூஸ்வலா பழைய ரெக்கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 29%. மேஜர் பார்த்தீங்கன்னா in 9 years பிட்காயின் கிராஷ் 15 times approximately. 1 crash every 9 months, 7 crash or 50%. 7 கிராஷ் வந்து 50%க்கு மேல இருந்திருக்கு. 3 வந்து 80%க்கு மேல கிராஷ் ஆயிருக்கு. ஸோ 80% பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2013ல ஒரு தாட்டி, அப்புறம் 2016ல ஒரு தாட்டி அண்ட் 2018ல ஒரு தாட்டி. இப்போ வந்து 51% கிராஷ்ல இருக்கு. ஸோ எப்போ எந்த டைம் வந்தாலுமே சரி, இப்போ எந்த டைம்ல பாருங்க, இந்த 2012 எல்லாம் அதோட டாலர் ரேட் என்ன இருந்துன்னு பாருங்க, $7, ரைட்? இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாருங்க, $64,000 ஹைல போயிருக்கு. அவ்வளோ கிராஷ் வந்துமே தேர் ஆர் ஸ்டில் வால்யூம் போயிட்டே இருக்கு. ஏன், யார் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல போனா, அதுதான் இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு காட்ட போறேன். இது பாருங்க, இது வந்து காயின் பேஸ், யூஎஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்ல போனா காயின் பேஸ் கிரிப்டோ மார்க்கெட்ல. அவங்களோட ட்ரேடிங் வால்யூம் மட்டும் பாருங்க, ரீசெண்டா எந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் ஹோல்டிங் பிட்காயின்ல ஓவர்சீஸ் மார்க்கெட்ல வாங்கிட்டே இருக்காங்கன்னு பாருங்க. இது மோஸ்டா நான் ஏன் உங்களுக்கு இது காட்டுறேன் அப்படின்னா, இந்தியால இதோட அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் வரும். எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இஸ் 10 years backward from the emerging market. இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு வால்யூம் வந்து இந்தியாவுக்குள்ள வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா வால்யூம், நான் லாஸ்ட் ஸ்லைட்ல லாஸ்டோட செஷன்ல கூட நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், ட்ரேடிங் வால்யூம் இந்தியால எந்த அளவுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா மூவ் ஆயிட்டு இருக்குன்னு. Right? This is a small example which states you from 2018 to 2020 how institutional investor, retail விடுங்க, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எந்த அளவுக்கு பணம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ரீட்டைல் கிளைண்ட்ஸுங்கிறது இல்ல, பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதுல பணம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது கோல்டுக்கு அடுத்தது ஹெட்ஜ் கமாடிட்டிங்கிறது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ரைட்? இந்தியால இது ஸ்லோவா பிக்கப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் டைம் டு லுக் அட் திஸ் அசெட் கிளாஸ் ஒன்ஸ் அகெயின். அடுத்தது பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் ஸ்மால் எக்ஸாம்பிள் விச் ஸ்டோர்ஸ். இப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து $1 trillion மார்க்கெட் கேப் வரத்துக்கு 44 வருஷம் ஆச்சு. ரைட்? ஆப்பிள் வந்து 42 வருஷம் ஆச்சு $1 trillion மார்க்கெட் கேப் வர்றதுக்கு. அமேசான் வந்து 24 வருஷம் ஆச்சு அது வர்றதுக்கு. கூகுள் 21 வருஷம் ஆச்சு. ஆனா இதே பிட்காயின் பாத்தீங்கன்னா 12 வருஷத்துலயே 1 பில்லியன் மார்க்கெட் கேப்பை கிராஸ் பண்ணிடுச்சு. இட் இஸ் the highest and fastest way of approaching the financial market. ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பீப்புள் ஆர் கெட்டிங் அட்ராக்டட். இட் இஸ் நாட் ஓன்லி அட்ராக்டட் பட் பிளாக் செயின் எந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்டத்துல ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை மாத்த போடக்கூடிய ஒரு ப்ரூஃப். ஏன் ப்ரூஃப் அப்படின்னா, இதுல ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு, விசா, பேங்க் ஆஃப் நியூயார்க் மெலன் ஹேவ் மேட் அனௌன்ஸ்மெண்ட் டு மேக் இட் ஈஸியர் ஃபார் கஸ்டமர் டு யூஸ் கிறிஸ்பர். நார்மலா யூஎஸ்ல இதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்ப இந்தியால கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மாஸ்டர் கார்டு, விசா எல்லாமே வந்து இந்தியாலயுமே அக்செப்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெரி சூன் they are going to come. LPNT is also going to get associated with the visa. இது ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நாம இன்னைக்கு இதை வந்து இக்னோர் பண்ணலாம், இட் இஸ் அப் டு யூ, பட் people are started participating in a very huge volume. Right? That is what this slide shows you. இது ஸ்மால் எக்ஸாம்பிள் ஆஃப் பிட்காயின் இப்போ வந்த கரெக்ஷன்ல அடுத்தது இன்னும் எங்க போக போகுது அப்படிங்கிறது ஒரு வேவ் கவுண்ட் போட்டிருக்கேன் ஃபார் யோர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு இப்போ இந்த வேவ் ரெட் கலர்ல போட்டிருக்கிறத மூவ் பண்ணி திரும்ப இன்னொரு தாட்டி கீழே வந்துட்டு அப்புறம் திரும்ப மேலே போகும். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா மேலே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா மேலேயே தான் கண்டினியூ ஆகும். பிகாஸ் இது ஆல்ரெடி இந்த கரெக்ஷன்ஸ் முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே டிக்டேட் பண்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் அகைன் ஸ்டார்ட் கோயிங் டு மூவ் அப். ஸோ நார்மலா நீங்க ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றப்போ தெர் இஸ் சம்திங் கால்ட் பாட்டம் பிக்குங்குவாங்க. மார்க்கெட் எப்பெல்லாம் பேனிக் செல் ஆஃப்ல இருக்கோ அந்த டைம் தான் மார்க்கெட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும். மார்க்கெட்ல எல்லாம் பயந்துட்டு வெளியில போறப்ப நீங்களும் வெளியில போனீங்க அப்படின்னா தென் யூ ஆர் த லூசர். ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்க அதிகமான ரிட்டர்ன்ஸை வந்து கிராஸ்ப் பண்ண முடியும். ஸோ இது வந்து டைம் ஃபார் யூ டு என்டர் திஸ் கிரிப்டோ மார்க்கெட். பிகாஸ் கரண்ட்லி என்டையர் கிரிப்டோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் பிக்கு வந்துருச்சு. இட் இஸ் டைம், இட் இஸ் கோயிங் டு மூவ் அப். இந்த தாட்டி மூவ் ஆச்சுன்னா பழைய ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு தான் மேலே போகும். ரைட்? ஸோ திஸ் இஸ் இந்த சார்ட் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம எல்பிஎன்டியை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். எல்பிஎன்டினா என்ன? எல்பிஎன்டிங்கிறது ஒரு லக்ஸூரியஸ் ப்ரோ நெட்வொர்க் டோக்கனு, இத்தேரியம் பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய டோக்கனு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா
2020ல பாத்தீங்கன்னா இதோட நேம் வந்து ஃபார்முலேட் பண்ணாங்க. ஃபார்முலேட் பண்ணி துபாயில இருக்கிற ஒரு டாப் மல்டி பில்லியனர் இந்த கம்பெனிக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைம் ஃபண்ட் பண்ணி ஸ்லோவா Q2ல பாத்தீங்கன்னா அவங்க மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி டோக்கனோட growth எப்படி இருக்கும், கார்பரேட் அலைன்ஸ் டைப்ஸ், பிசிக்கலா ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அந்த டைம்ல. 2020ஓட Q3 Q3ல பாத்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒயிட் பேப்பர் அப்படின்னா ஒரு கரன்சி எப்படி எல்லாம் ஆக போகுது, என்னென்ன நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆக போகுது, கம்பெனி எப்படி க்ரோத் பண்ண போகுது, கம்பெனியோட ஃபோக்கஸ் என்ன, விஷன் என்ன, அது ஃபுல்லாவே அந்த ஒயிட் பேப்பர்ல இருக்கும். அந்த ஒயிட் பேப்பரை பேஸ் அதை ஃபார்முலேட் பண்ணி ஒரு 2 lakhs ஆக்டிவ் கம்யூனிட்டி யூசர்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க Q3ல. Q4ல ஆல்மோஸ்ட் 2021 Jan Feb March, தட்ஸ் லாஸ்ட் Q4. அந்த டைம்ல தான் ஐசிஓ போயிருக்காங்க. ஐசிஓ நார்மலா ஈக்விட்டி மார்க்கெட்ல இஃப் யூ கோ ஃபார் அன் ஐபிஓ இட் இஸ் கால்ட் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். when you go for a listing for a cryptocurrency, it is called an ICO process, which is called initial coin offering. The initial coin offering போறதுக்கு 3 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் அண்ட் தேர்ட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 5 நாள்ல அவங்க அனௌன்ஸ் பண்றப்போ நிறைய பேர் பையர்ஸ் வரணும். செகண்ட் ஃபேஸ் 7 டேஸ்ல வரணும். தேர்ட் ஃபேஸ்ல 9 நாள்ல வரணும். இந்த 5-7 டேஸ் அந்த கேப்ல அந்த வால்யூம்ஸ் வந்து அங்க தெரிஞ்சாதான் அந்த ரெஸ்பெக்டிவ் கிரிப்டோவை வந்து லிஸ்டிங்கே அலோவ் பண்ணுவாங்க கிரிப்டோ. அது சக்சஸ்ஃபுல்லா Q4ல முடிச்சாங்க. ஸோ February 8th 2021 இன்னிலேருந்து ஒரு 3 months பிஃபோர் தான் இந்த கிரிப்டோ கரன்சி ப்ராபிட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆகி உடனே அடுத்த 1 monthலயே பார்த்தீங்கன்னா ஈத்தர் ஸ்கேன் அண்ட் மார்க்கெட் கேப்ல ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். ஸோ திஸ் இஸ் த ஹிஸ்டரி ஆஃப் LPN டோக்கன். LPN டோக்கனோட லாஸ்ட் அந்த லிஸ்ட் ஆன டைம்ல இருந்து இதோட பிரைஸ் மூவ்மெண்ட் பாருங்க. இது வந்து 24ஆம் தேதி நேற்று நைட்டு 10 மணிக்கு எடுத்துக்கூடிய சார்ட். எந்த இடத்துலயுமே பெரிய அளவுக்கு ஸ்லோப் வரல. ஏன் வரல அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்ப்போம். இது பாருங்க, இது வந்து பிட்காயின் வந்து இந்த எல்லோ கலரா இருக்கிறது வந்து பிட்காயின் சார்ட், இந்த கிரீன் கலரா இருக்கிறது இத்தேரியம். இப்ப நம்மளது வந்து இத்தேரியம்ல கோட் பண்ணியிருக்கிற டோக்கன், ரைட்? ஸோ பிட்காயின்லயும் பேராயிருக்கு, இத்தேரியம்லயும் பேராயிருக்கு. இப்போ இது வந்து பிரைஸ் மூவ்மெண்ட். ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்பிஎன்டி பாருங்க, கன்சிஸ்டன்டா மேலதான் ஃப்ளோட் ஆயிருக்கு. எந்த அளவு கரெக்ஷன் ஆயிருக்குன்னு பாருங்க. மோர் தென் 40-50% இடிசியும் பிடிசியுமே கரெக்ஷன் ஆயிருக்கு. ஆனா இது வந்து கரெக்ஷன் அவ்வளோ ஆகல. ஏன் அப்படின்னா திஸ் கம்ஸ் வித் அ ஸ்டேக்கிங் ஆப்ஷன். இப்போ ஸ்டேக்கிங் ஆப்ஷன்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, இப்போ March 2021 February 2021 இந்த ரெட் கலரா இருக்கிறது பிரைஸ், இந்த கிரேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்ளை, இது வந்து டிமாண்ட். ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் மார்ச்ல இவங்க லான்ச் பண்றப்போ இட் வாஸ் அரௌண்ட் $1.2, ரைட்? அந்த அளவுக்கு தான் இருந்தது. லான்ச் பண்றதுக்கு அதுக்கு முன்னாடி இட் வாஸ் அட் ₹32. Then it slowly moved to ₹60. Then it slowly moved at ₹96. When they listed it as $1.2, right? So ₹120ல லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து டிமாண்ட். அதே ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சப்ளை கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆயிருக்கு, பிரைஸும் கொஞ்சம் ஸ்லைட்டா மூவ் ஆயிருக்கு. இப்போ we are at May, ரைட்? பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 250-240 ரேஞ்சில் இருக்கணும் ஆஸ் ஆஃப் நோ மேல. இன்னைக்கு நீங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும். ஏன் இருக்கு அப்படின்னா அதோட சப்ளை பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஜூன்லயும் பாத்தீங்கன்னா சப்ளை அவ்வளோவே தான் இருக்கும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், பிரைஸ் இன்னும் ஷூட் அப் ஆகும். ஜூலைல பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஷூட் அப் ஆகும், சப்ளை மார்க்கெட்ல இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் மூவ் ஆகும். ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா சப்ளை அதே மாதிரி சப்ளை இருக்காது, இதே அளவுக்கு ஃபர்ஸ்ட் மார்ச்ல இருந்த சப்ளை தான் இருக்கும் ஆகஸ்ட்லயும், அதே அளவுக்கு நெக்ஸ்ட் வந்து டிமாண்ட் நல்லா மூவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் ஷூட் அப் ஆகும். இப்போ பிரைஸ் இங்க பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ₹780 to ₹750 மேல. இதை வந்து இன்னைக்கு $750 INRல இருக்கு அப்படின்னா, கரண்ட் டாலர் இப்போ 3.5ல இருக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்டா $10 ஆகஸ்ட்குள்ள இது டச் பண்ணும். ஏன் ரீசன் பிஹைண்ட், சப்ளை அதே மாதிரி தான் இருக்கும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. So that's a basic rule of how this prices are getting shoot up, because there is no excess supply in the market and it goes very slow in the market, right? So that is why this is expected to shoot very high returns going forward. So hope this chart is clear for you. ஸோ ஏன் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, உங்க பிட்காயின் வந்து இத்தேரியமோ நல்ல 12 years 6 years ஓல்டு கிரிப்டோ இருந்தாலுமே இன்னைக்கு அது உங்க கையில இருந்தாலும் உங்களால இந்தியால யூஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ பட்
இந்தியால யூஸ் பண்ணக்கூடிய ஒரே டோக்கன் எது இருக்க போகுதுன்னா லக்ஸூரியஸ் ப்ரோ நெட்வொர்க் டோக்கன் மட்டும்தான் இருக்க போகுது. ஏன்னா இது அவங்க ஆல்ரெடி வாலெட் லான்ச் பண்ணிட்டாங்க, பில் பேமெண்ட் சிஸ்டமும் லான்ச் பண்ணிட்டாங்க, சில ஃபீச்சர்ஸ் வந்து இனிமேல் இன்னும் இன்க்ளூட் பண்ண போறாங்க. ஸோ கமிங் சூன் பார்த்தீங்கன்னா பேங்க் வரப்போகுது, விசா கார்டு வரப்போகுது, லக்ஸூரியஸ் ரெண்டல் கார்ஸ் பையிங் செல்லிங் அண்ட் யூபர் கூட டைப் பண்ண போறாங்க, கனெக்டிங் கேமிங் பிளாட்ஃபார்ம் வரப்போகுது, கிரிப்டோ அகாடமி அட் இங்கிலாந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் பிஸ்னஸ் பிளான்ஸ் வரப்போகுது. This is the only Indian token which is going to be used for a utility based. எதுக்குமே யூட்டிலிட்டி நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் டோக்கனோட வேல்யூ ரொம்ப ஹையா ஷூட் அப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா சப்ளை கம்மியா இருக்கிறப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி வில் ஸ்டார்ட் மூவிங் தேர். ஒன்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த மணி ஸ்டார்ட் மூவிங் தேர் அண்ட் த வேல்யூ ஆஃப் த டோக்கன் வில் ஸ்டார்ட், demand will start moving up, and hence the returns of the respective currency will start going up, right? So this is all about what I wanted to convey today. So what I personally see is next 5 years la pathina there is going to be huge change around in the crypto market, and this is the time if you have missed you have to get into the LPNT, because LPNT வந்து Indian based company-ஆ இருக்கிறதுனால இன்னைக்கு Indian based இருக்கிற company இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வேர்ல்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய more than 16 countries participate பண்ணி இந்த கரன்சியை ட்ரேட் பண்ண போறாங்க very soon. Once இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப ஆக்டிவா ஆயிடுச்சு அப்படின்னா it's unstoppable. Then the staking will also keep moving up. That's all. Thank you very much. Hope you like it. And உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? சிவா, யாருங்க சிவாங்கிறது? சிவா. Shailesh, I have some doubts. Yes, please go ahead, Abhay. Shailesh, we know each other. Remember Anil's friend Abhay. Yeah, Abhay, please go ahead. Yeah, Tamil and English mix பண்ணியே சொல்றேன். 4-5 basic doubts. Okay. One is specific from this LTP which you have guessed. What is the market cap of this? The market cap is currently shooting up, so it keep on changing day to day basis. I appreciate if you can get into a coin market cap as of now. Cryptocurrency 24 hours market. No. Specifically LPNT oda market cap. LPNT market cap I foresee as of now is $8 million. How much? $8 million. $8 million. Okay. Second, Indian exchange edula idu vaangradhu suggestible? Like WazirX? No, it is currently not associated with any of the Indian exchanges. It is currently associated with the Probit exchange, which comes under a top 10 in the world. And it is also been associated with the coin market cap, and it is also with an Etherscan. So when you wanted to buy this token trading platform, Okay, yeah. as of now, you can buy from the Indian market based on the staking. No. From which platform we can buy? That's what I'm saying. Staking is different, trading is different. If you want to do a trading, you have to get into these 3 exchanges. Okay. So if you want staking can be done through Indian market itself. Okay, staking can be done through Indian markets. Yes. Fine. Now a general question in the cryptocurrency layer. Mm-hmm. First one, 2 questions are there, which is broadly, that is the last 2 questions. Mm-hmm. There are more than 5,003 cryptocurrencies. Alla 200-300 India listed. As you said, over 5 to 10 years, it might be getting late to get listed. These cryptocurrencies. Mm-hmm. So in this situation, Mm-hmm. in the currency வந்து வாங்குறதுக்கு money is going from flat currency தான். அதாவது rupee or dollar or correct. That is the flat currency is going. Correct. So what is the limitation? இன்னைக்கு வந்து currency or gold or a asset when we class or when you discuss a share, Mm-hmm. it is backed up by some earning instrument or some asset, other repetitive asset or some utilizable asset like real estate or a company which is manufacturing something and making some profit, or gold as a reserve value on the money. Mm-hmm. So all this 5,003 listed tokens, tokens is the right word to use. Mm-hmm. இவங்களோட one is Bitcoin and Ethereum, which came in the primary time. Mm-hmm. இவங்களோட what is the basic backup? ஏன்னா நாளைக்கு இன்னொரு 5,000 இன்னொரு 10,000 20 30 40,000 tokens வந்துருச்சுன்னா, so fiat currency complete இன்வால்வ் ஆகாம இவங்களோட மார்க்கெட் கேப் டைலூஷன் ஆகிறதுக்கு லிமிடேஷன் ஆயிடும். Correct. See, now it depends on as in when the market popularity moves up,
there are more currencies expect to come in the market, right? That's the reason the virtual currencies are becoming more popular. And you know about the mining, right? How the mining works. Yes. So tokens are basically a pre-mined. It is not a mining concept, right? Yeah. Coins are basically a mining concept. Now, if you say about Bitcoin, when you mine it, it is about as of now, it is total availability coins is 2.1 crore, right? Out of which about 1.87 has already been mined. Rest of the things it will take, if you look at the clock of this coin to be mint, it will 2030 varikume in the rest of the tokens mine ஆகிறதுக்கு time இருக்கு அப்படிங்கறாங்க. So which cannot be easily mined. Okay, so the mine பண்றதுக்கு நிறைய calculation, mathematical, strategical and programming algorithms is required. So இப்போ 30 years Bitcoin மாதிரி ஒரு popularity ஓட 12 years old ஓட காயினுக்கே 12 வருஷம் இன்னும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இருக்குன்னா புதுசா வரதுக்கு அவ்வளவு சீக்கிரம் முடியாது. ஃபர்ஸ்ட் fiat, when you are saying a fiat currency எவ்வளவு வந்து போகும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா every government is now coming up with their own digital currency, right? I think government's what's future plan is எங்க digital currency வச்சு மத்த crypto currencyல இப்ப நீங்க ட்ரேடிங் பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன், any exchangeல போய் வாங்கணும்னா crypto currency to crypto currency தான் வாங்க முடியும். You cannot buy with an INR, you cannot buy with an fiat, right? So that is what the governments are looking at. Once அவங்க digital currency வந்துருச்சுன்னா அவங்க digital currency வச்சுட்டு மத்த crypto currency exchanges நீங்க வாங்குன்னு சொல்லிடுவாங்க. So automatically fiat currency ஓட circulation will start coming down. You're getting it? Yeah, getting it. So now LPT la நீங்க இப்ப சஜஸ்ட் பண்ண இந்த செமினார்ல வெபினார்ல what is the difference on the staking or investing or trading? How to invest in? We are not advising any people to go into trading because trading is a risky an asset, right? You cannot monitor, and we advise them to go on a staking because staking is a highly secured model. Why? Because they have a system where 18 months you can lock in your portfolio. You should not sell because normally என்ன ஆகும்னா ஸ்டேக்கிங்ல நீங்க ஸ்டேக்கிங்ல உள்ள வரப்போ எக்ஸ்சேஞ்ச்ல இப்போ ஒரு எல்பிஎன்டி எக்ஸாம்பிள் எடுங்களேன், அதுல வந்து 50% வந்து 8 crores டோக்கன் இருக்கு. 8 crores டோக்கன்ல 50% நீங்க ட்ரேடிங்ல வைக்கணும், 50% வந்து நீங்க உங்க இதுல வச்சுக்கணும், ஸ்டேக்கிங்ல வச்சிருக்கணும். So 50% when you are having in the staking அப்படின்னா you can control the manipulation. Example, we have a lock-in period 18 months, 24 months, 36 months and 60 months. The moment you start 1 minute, can you please switch off this gentleman's video? Stop. Okay. So once you start getting into a staking, right? இப்போ ஸ்டேக்கிங்ல நீங்க வாங்குற பணம் வந்து டபுள் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், you cannot able to sell that. So that will stop your panic selling, right? In the lock-in period. அந்த லாக்-இன் பீரியட்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆயிட்டே இருக்கும், பிளஸ் மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்கும். Every month you will get a dividend. That dividend will always secure you. இப்போ நாளைக்கு கரன்சியோட வேல்யூவே வளரலன்னு வெச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் கரன்சியோட வேல்யூ வளரலனோ still you are earning with the 3% per month dividend, which is in 18 months you will be earning 55% guaranteed returns. No, and the dividend will be in our fiat currency or it will be same in USD dollar, which will be in USD dollar, but with their own wallet you can swap it to an INR. Okay. So they have a wallet which you can swap it directly into BTC, you can swap it to an ETH, you can swap it to any other crypto, you can swap it into USD INR also. Isn't 3% a really astronomical number when we get for 18 months? Yes, that's the reason. That is the reason it has been said that this dividend is basically for staking periods. Now, if you get into a trading option, there is no lock-in, there is no such dividend at all. So you go there, you can buy your trading options, you get the gain, you sell it, you come out. But so in LPT coin, how much mining will further happen? Any cryptocurrency which comes in, they have a marketing budget to popular the currencies. Okay, that is up to 25 to 30% of their total AUM. They are supposed to give as a promotional activity cost. So they are not marketing this into TV or they are just supplying this to the holders. So passing on this benefit to the holder in the way of dividend. That's all. No, one last thing. You said 8 crore coins are there in LPT. Is that the limitation of mining or it will be keeping on mining once more? It is a decentralized moment. The moment you say you have fixed your ICO model with an 8 crore, you cannot increase or you cannot decrease. It is coded as coded. இப்போ இந்தியால இப்போ என்ன ப்ராப்ளம், ஸ்டிமுலஸ் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா?
fiscal deficits எல்லாம் போயிட்டு இருக்கு. So what country can do is if they want money, they can mint it again, right? But Yeah, here it is not print it. possible. Yeah, they can print it, but here it is not possible. Okay, fine. That's all from my side. Okay, Abhi, thanks for joining. Atul, Yeah. you have a question, Atul? Yes, Salesh. Yeah, please go ahead. I mean, yes, I tried following you, but then, I had some limitation in, grasping and, understanding. Tamil language, But then, okay. yeah. I mean, I can understand. Yeah, don't worry. I Okay, mean, we can always clarify this. okay. So, as you rightly said, this LPNT, Mhm. like we have some 8 crore coins, and then there is a 50% which is for the trading and others are. Yes. And then you have showed one graph where, the BTC, Bitcoin, then ETH, then LPNT, and LPNT was shown as a stable for certain period of time. Mhm. So if I recollect, what are those funda? I think some of the question was partly taken up already by Abhay. Yes. What are the fundamental reasons? Can other people can please There is a lot of mute? noise from somebody. 1 minute. Okay. Yeah. Please go ahead, Other Atul. people Please can go ahead. please mute. Please go ahead, Atul. Sorry. So, what are the fundamental reasons to understand how the BTH, which is the oldest Bitcoin which is there in existence for last 12 years, is seeing the declining trend, and the LPNT is seeing a stable trend? Okay. So, this is something which I would like to little understand if you can explain. Okay, see, now BTC is a 12 years old currency, as I said you, right? And BTC is already in the market about 1.87 lakh crore of mining there. So that people, if you look at the globe, the acceptance level in the global, there's more than about, if I'm understanding right, there is about 20 to 22 countries as of now accepted cryptocurrency as an exchanging of a value mode. So if you look at 1.87 coin, and to globe, how many people are participating to trade into this currency? Okay, that is the first funda. The second, the volatility which you look at, right? In the crypto market, in Indian market perspective, if you say there is any stock when you buy, there is a circuit limit in terminal itself. There is a circuit limit set by the regulator. That is, any stock you cannot place your order more than 5%, 10%, 15%, or 20%, right? That's the terminal itself. If you put anything above this order limit, it will reject the order. But in cryptocurrency terminal, it is not so. So even if you're buying 100 rupees, if you want to place an order for 200 rupees, the order will be taken up. So in that way, there is no circuit limit set for the exchanges there. So whatever the order rate you want to plug in, you can directly plug in there. So system, what does it? It start recognizing those datas and they create a demand value for it. Now, when you look at the LPNT, it is a new currency. The supply of the currency for 4 crores in the market is still not been diluted. More there is a demand. People are asking more, but there is no supply in the market because it is a new currency. Their supply is not gone into the market yet, right? When the market, they don't have a supply, the demand is very high, the price is remaining at stable. Getting it? When Understood. it comes to the Now, I would come to the next question, which is on the investment. As you said, I mean, trading is not advisable. Understood. Now we can go into the token. That means there will be a lock-in period of some 18 months or something. Correct. Now, if we have to do that, so what are the modalities where I can see this? I mean, yes, this I can invest it. So is it something which I have to go through some process? I have to open something? Nothing. See, as of now, it is unregulated in the Indian market, right? So what it does is, I will personally tell you how you can get into the staking model also. I would highly appreciate if you can go and get into the lpntoken.io is a website. You will find a white paper there. Now, white paper, what is a white paper means? When any of the company get into a listed in Indian market, they used to file a red herring prospectus, right? The same kind of any company, when they go for an ICO or a listing in the crypto exchange, they have a white paper. If any crypto does not have a white paper, which means the currency is not going to long last. They does not have any vision. They're only trying to collect the money from the people, and fine day, you may not see those companies in the market. So if there is a company have a white paper, then you can read what is their business plan, what they are planning to do. You can understand about complete group and their complete future of plans.
That gives you a more holistic view of this currency and how you can make use of this in the future also. So that I can help you out once the session is over. I'll guide you how to do that. Fine, Atul? I think I helped you. Thank you so much. Yeah. Thank you. Someone with Vivo 1806 has been raised hand. வேற யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? சாரி, தமிழ்ல யாருக்காச்சும் இருந்ததுன்னா கேளுங்க. शैलेश जी, सतीश பேசுறேன். Hi Satish ji, namaste. நமஸ்கார் ஜி. Please go ahead. ஜி, இப்போ ஈத்தர்ங்கிறது பிளாட்ஃபார்ம், இத்தேரியம்ங்கிறது என்னங்க ஜி? ஈத்தர்ங்கிறது ஒரு டோக்கன் சார். ஈத்தர் இஸ் a token. Ether scan is an exchange. அந்த ஒண்ணுதான் அந்த இப்போ நம்ம அந்த LPNTக்கும் ஈத்தருக்கு என்ன லிங்க் அப்படிங்கிறது எனக்கு புரியலைங்க ஜி. அதாவது சார், காயின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு காயினை பேஸ் பண்ணி தான் அதோட பிளாக் செயின் மேல எழுதிக்கூடிய கோர்ஸை பேஸ் பண்ணி தான் டோக்கன்ஸ் டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ பிட்காயின் வந்து ஃபர்ஸ்டா வந்ததுனால பிட்காயினை பேஸ் பண்ணி எழுதிக்கூடிய டோக்கன்ஸ் தான் இத்தேரியம். ஸோ இத்தேரியம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்காயின்ல இருக்கிற ஃபிளாஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி இத்தேரியம் கண்டுபிடிச்சாங்க. இத்தேரியமோட கோடை யூஸ் பண்ணி தான் LPNT வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். ஆனா இப்போ நீங்க சொன்ன முன்னாடி ஒரு டிஸ்கஷன் நீங்க சொன்னது வந்து அந்த LPNTங்கிறது வந்து அவங்க அந்த ஷேர் மார்க்கெட் அந்த இதுல தான் ஃபண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னீங்க. சாரி, இப்போ அவங்க நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிருக்க அமௌண்ட் எல்லாமே அவங்க வந்து அந்த ஷேர் மார்க்கெட் ஆப்ல பிளஸ் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்களா? Amount which being collected from the fiat currency from the Indian market. Okay, what they does is அவங்களுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் எப்படி ICICI செக்யூரிட்டி ஒரு எக்ஸ்சேஞ்ச் டிமேட் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்க ஸ்டாக்ஸ் பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இவங்களுடைய NFX பிளாட்ஃபார்ம் இருக்கு, வேர் பீப்புள் யூஸ் டு ட்ரேட் இன் ஃபாரெக்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் நாட் டேக்கிங் யுவர் மணி அண்ட் இன்வெஸ்டிங் இன் ஃபாரெக்ஸ். There are other clients who are using their platform and they are investing on the technology. So blockchain technology ஒன்று எப்படி டெவலப் பண்ணலாம், அதோட API எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த API ஒன்று பேங்கிங்க்கு எப்படி கொடுக்கலாம், அதை பேஸ் பண்ணி இன்னொரு பிசினஸ் நம்பர் 4 எப்படி பண்ணலாம். That's how they are working towards. ஓகே, அதுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து டைரக்டா அந்த நம்ம இந்தியன் BSE NSE இந்த மாதிரி IPO போகாம ஏதோ ICOன்னு சொன்னீங்களா, காயின் அது என்ன லாஜிக்? இல்ல, அதாவது அது எதுக்குன்னா, நம்ம ஒரு IPO இன்னைக்கு இந்தியாக்குள்ள ஒரு IPO கம்பெனி நீங்க போகணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, IPO வரதுக்கு 2 நாள் முன்னாடி ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரீட்டைல் கிளைண்ட்ஸ் வந்து IPOல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ரைட்? அந்த மாதிரி ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்க லிஸ்ட் பண்ணும் அப்படின்னா, அவன் வந்து ஒரு வால்யூம் எதிர்பார்ப்பான். உன்னோட கரன்சிக்கு வேல்யூ இருக்கா, உன் டோக்கனுக்கு வேல்யூ இருக்கா, ரைட்? டோக்கனுக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னா நீ எனக்கு இந்த 9 நாள்ல நீ காட்டணும். 9 நாள்ல ஸ்பிளிட் பேசிஸ்ல காட்டணும். ஃபர்ஸ்ட் 5 நாள்ல இவ்வளவு டோக்கன்ஸ் நீ கொண்டு வரணும், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ICO. செகண்ட் ஃபேஸ் 7 நாள்ல இவ்வளவு டோக்கன்ஸ் போகணும். 9 டேஸ்ல இவ்வளவு டோக்கன்ஸ் போய் இந்த வால்யூம் கிரைட்டீரியாஸ் வந்து நீ மீட் பண்ணணும் அப்படிங்குவான். இதை மீட் பண்ணாத நீ எக்ஸ்சேஞ்சில் ஒன்று பர்மிட் பண்ணுவேங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 3 monthsல லிஸ்ட் பண்ணோன்னே உன்னை வந்து டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த வால்யூம்ஸ் இல்ல அப்படின்னா உடனே வித் 2 to 3 monthsலயே அவங்க டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. சைலேஷ் சார், அந்த வால்யூமுக்காக தான் நம்ம கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிக்கிறோம், அதை சொல்லுங்க. ஆமா, அந்த வால்யூம் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கம்பெனி வந்து they have created core committee, community 1, community 2. there is more than 2 lakh people வரதுக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டாங்க. வால்யூம் வரதுக்காகவே 2020 லிஸ்ட் வந்து February 8th தான் லிஸ்ட் ஆயிருக்கு 2021. ஆனா அந்த கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2020 செகண்ட் குவார்டர்லயே அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டாங்க கம்பெனி. ஸோ தட் இப்போ அவங்க வந்து 16 கண்ட்ரீஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த வாலெட் அண்ட் பே பில் வந்து இப்போ அப்ளிகேஷன் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து சூப்பர் ஃபாஸ்டா யூஸ் பண்றதுக்காக தான் more than 16 countries பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, going to bet on this Indian currency soon. ரைட்? இல்ல கேட்டோம்னா அது ஏன் கிரிப்டோ மூலமா அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத டைரக்டா வந்து அவங்க நார்மல் இப்போ ஐபிஓங்கிறது ஒன்று வந்து நார்மல் கரன்சி மூலியமா போறது, இன்னொன்று கிரிப்டோ மூலியமா போறது. புரியல உங்க வாய்ஸ் எக்கோ ஆகுது சதீஷ். இல்ல இப்போ ஒண்ணு வந்து அவங்க வந்து நார்மல் டிஜிட்டல் கரன்சினா NSE மாதிரி நார்மல் கரன்சில நீங்க போலாம். ஓகே. இன்னொன்று வந்து இப்போ கிரிப்டோ மூலியமா போலாம், கரெக்டுங்களா? சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து யூ கேன் எய்தர் சூஸ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்னு டைரக்ட் ஆஃப் இந்தியாவை சொல்லணும்னா டைரக்ட் ஆப்ஷன் தான் ஷேர் மார்க்கெட் ஆக்சுவலா.
இல்லைன்னா கிரிப்டோ, கரெக்ட்டுங்களா? இல்ல சி இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் எப்படி லிஸ்ட் ஆகுதுன்னு தெரியணுமா? இல்ல இப்போ அவங்க என்ன ரீசன்னா இந்த கிரிப்டோ மெத்தடும் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ வந்து இப்போ இந்த மெத்தட் வந்து நீங்க சொல்றது பார்த்தா நம்ம ஒரு ஃபாரின்லயே டைரக்டாவே ஐபிஓ கூட போடலாம். அவங்களுடைய பிளாட்ஃபார்ம், அவங்க டெவலப்மெண்ட் எல்லாமே டைரக்டாவே ஐபிஓ போனா கூட நல்லா சக்சஸ் ஆகும்னு தோணுது. அதுதான் சார், அதனாலதான் உங்களுக்கு நான் அந்த சார்ட் காட்டினேன்ல. சி மார்க்கெட் கேப் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப இந்தியனோட மார்க்கெட் கேப், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 30 வருஷம் ஆச்சு சார், சரியா? 30 வருஷத்துல இன்னைக்கு நம்மளுடைய டோட்டல் மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 2 lakh crore பிளஸ் ட்ரில்லியன்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். 2 lakh ட்ரில்லியன்ஸ்ல இருக்கு. இவன் கிரிப்டோ மார்க்கெட் வித்தின் 10 yearsல கவர் பண்ணிட்டான். Silence sir. One second, please. I will interrupt for this question. Okay, please go ahead. Actually, Satish sir. Hello. சார் கேக்குது சார் 2018ல தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே. We are not directly into cryptocurrency. We started with one taxi Ola segment மாதிரி ஒரு டாக்ஸி செக்மெண்ட் ப்ளூம் டிரைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ப்ளூம் டிரைவ் வந்து 2020 ஸ்டார்ட்ல லான்ச் ஆக வேண்டியது. டியூ டு கோவிட் இட் வாஸ் பீன் வித்ஹெல்ட் அண்ட் பீன் போஸ்ட்பான்ட் ஃபார் த கமிங் இயர்ஸ். அப்ப நம்மளுடைய ரோட் மேப்ல இதை கொண்டு வந்து the company exclusively wanted the Indian people to get benefited. சரிங்களா? Okay. They wanted, the purpose of starting the cryptocurrency in India is to verify and confirm the people of India are getting benefited. One. Okay. After getting into India only, they want to establish outside. Okay. So that is the purpose. ICO it's a must. For any cryptocurrency, ICO is a must, like IPO. இப்போ இந்த ப்ளூம் டிரைவ்ங்கிறது என்ன கான்செப்ட் சார்? சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ளூம் டிரைவ்ங்கிறது it is a luxurious, அதுவும் luxurious cars தான். The luxurious cars are being brought down for hiring by the people who live luxuriously. For example, it is used in airport, it is used in 5-star 7-star hotels. இவங்க தான் அந்த காரை பயன்படுத்துவாங்க. மினிமம் 50 lakhs and above cars. For example, Audi and above. ஒரு 350 கார் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அந்த கார்ஸ் எல்லாமே மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல லான்ச் பண்றதா இருந்தோம். கோயம்புத்தூர்ல கூட we had a plan for 5 to 6 கார்ஸ்ங்க. அதே மாதிரி பெங்களூர்ல we were planning to build up a big office for Bloom Drive சவுத் இந்தியாவுக்காக. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். கோவிட்னால ஹோட்டல்ஸும் ஏர்போர்ட்ல க்ளோஸ் ஆனதுனால we just shifted the plan for coming years. அது இருக்குது. We are going to make it out. அதுக்கும் கூட இந்த கிரிப்டோ கரன்சியோட அமௌண்ட் we are going to spend for that also. It is a very successful project actually. Apart from what is called forex market, we are having a UK academy also. And the academy la வந்து it's a very very big income oriented academy. அத தொடர்ந்து நம்ம ப்ளூம் டிரைவ்ல பண்ண போறோம். அதனால நம்ம இப்ப சோர்ஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த பர்பஸ்க்கு தான் போயிட்டு இருக்கு. Yes, definitely we have to make it na. நீங்க உங்களுக்கு டிவிடெண்ட் தரணும் அப்படினாலே there should be some income from the company. கண்டிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல this company is well versed. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல he is number 1 person in forex trading. You can go and verify in Google. Satish Mostran ஒரு வாய்ஸ் கொடுத்தா you can see his profile, sir. No problem. And if you have any friends in Dubai, you can, I will fix an appointment with the MD. You can ask them to go and meet the office, everything. நீங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா சதீஷ்ஜி, இப்போ there are more than 4,500 crypto tokens are in the market, சரியா? இப்போ யாராச்சும் போய் நீங்க எம்டி பார்க்கணும் இல்ல டீமை போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்க பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள் பிட்காயினே எடுங்களேன். இப்போ பிட்காயின்ல டெஸ்லா இன்வெஸ்டட். இப்போ டெஸ்லா இன்வெஸ்ட் பண்ணா இப்போ ஓனரை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாரா? இல்ல. There are more than good value investor have been investing because they are depending on the technology, not on the company promoter. So the decentralized model வந்து பாத்தீங்கன்னா once create பண்ணிட்டாங்க அப்படின்னா you have to trust the technology. இவங்கனால கம்பெனியை நினைச்சாலும் இதை குறைக்கிறதோ இல்ல ஏத்துறதோ பண்ண முடியாது. The technology will keep driving this ledgers. That's all. ஓகே, இப்போ நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது த்ரூ கிரிப்டோல நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், சேஃப் செக்யூர்டு எல்லாமே. ஆனா இப்போ ஒரு சார் சொன்ன மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து
இந்த டிவிடெண்ட் 3% கொடுக்கணும்னா they have to invest in some business and they have to get revenue for this, right? Yes, sir. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் அது மட்டும் இல்ல ஒன் மோர் எக்ஸ்பிளனேஷன் சதீஷ் சார். உங்க வாய்ஸ் கொஞ்சம் எக்கோ அடிக்குது. நீங்க ஏதோ ஒரு ஹால்ல உட்கார்ந்து பேசுறீங்களா? வாய்ஸ் அதிகமா வச்சிருக்கேன். அச்சா, அதாவது ஒன் மோர் எக்ஸ்பிளனேஷன். This company is paying in the form of dividends and commission. 25% they are paying, okayங்களா? Not more than 25% they are spending in anywhere in the track. So 78% are fully loaded for the business தான். Okay. அது மட்டும் இல்ல, the company is already backed up by the Swiss Bank of the world. Swiss Bank account இருக்கு, நிறைய பேங்க் அக்கவுண்ட், இன்டர்நேஷனல் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. அவங்க எல்லாருமே லிக்விடிட்டி சப்போர்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஃபாரெக்ஸ்ல இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த 200% லிவரேஜ் இருக்குல்லங்க சைலேஷ் சார், அதை சொல்லுங்க. 200% லிவரேஜ் இஸ் பேசிக்கலி இந்த நார்மலா நீங்க மார்ஜின்ஸ் பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்தியன் நீங்க 1 லட்ச ரூபா வச்சு 10 லட்ச ரூபா ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடட் பேக்கன்ஸ் இருக்கிறதுனால they are giving up to 200% leverage in the forex market. So wanted to do, but that is because of that. This is all benefit for the traders, sir. Okay. What I'm saying, if you are looking at trading perspective, then I would not recommend it. That is taking option. Yes, this should is always advisable. That is safe. Shailesh, one small doubt. Who's this? Abhay, one small doubt. Yes, Abhay, go ahead. In case of trading, which platform it is getting traded actively now? Probit Exchange. Probit Exchange. Okay. Yeah. And that is not in India, illa? That's a Korean based. Okay. Can we have an access to that? Yes, I'll give you that. Okay. Probit Exchange. And anything else? Etherscan. And on Shailesh sir, another exchange is going to come shortly. One more exchange. I think TradingView they are planning to get linked very soon. Yeah. Trading you can tell them. to come in the TradingView also. As of now, it is in CoinMarketCap. If you look at CoinMarketCap, then Etherscan, then it is in the Probit Exchange. So Etherscan, CoinMarketCap, and Probit Exchange. Probit Exchange, yeah. Fine. And one more, which is about to come, you said, for trading. Yeah, it is going to come, sir, very shortly. Maybe it is a finance. I think one more thing is going to come. TradingView, they are planning to get connected because CoinMarketCap is closely associated with the TradingView. So they are going to get connected to the TradingView also. Okay, got it. So no Indian thing, no, not like this WazirX and no, we are going to have an Indian bank, sir. Crypto bank is going to come. Okay. Unicash, which have come up, bank, right, in Jaipur. Crypto bank Unicash, which is first off is in India. It is available in Jaipur. Okay. Expanded to Ahmedabad, Bangalore, and Mumbai soon. Due to COVID, I think they are getting slow. Same, the LPNT is also coming up their own bank very soon with their own Visa card also. Okay, got it. I think Mr. Krishnamurthy is raising hands. He has got some doubt. Sir, on one more thing, sir. One more thing, sir. Actually, we have come up with 2 apps now. One is multi-utility app, where you can buy LPN to 10,000 products through using LPN token. We are going to open it in 2 days. Hello? Yes, please go ahead, sir. Yes, sir. So that's what I'm telling him. 10,000 and more products are going to come in multi-utility app, where you can buy everything using LPN token. That is also very important. And any news articles regarding this? It's going to come, sir. It's already there. There are some 16, 17 magazines are there. We will send you, sir. And one more thing, you can pay your electricity bill, you can pay your antenna, TV bills, you can pay your mobile phones, everything. Just like your Paytm wallet, okay? So something which is like your Paytm, whatever you want to pay, you can pay everything through this wallet. Okay. Sir, excuse me, Mr. Krishnamurthy, I think you have raised your hand. Any doubt is there, you can ask. Hello. Krishnamurthy sir, சொல்லுங்க சார். கேக்குதுங்களா நான் பேசுறது? சார் கேக்குது சார், சொல்லுங்க. சார் இப்போ INR இருந்ததுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. அதே போல டாலர் அந்தந்த கண்ட்ரில அந்த கரன்சியை மானிட்டர் பண்றதுக்கான ஒரு பேங்க் ஆர் திஸ் திங்ஸ் வில் பி தேர் சம் கண்ட்ரோல்.
அதே போல இன்டர்நேஷனலா ஃபாரெக்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் வந்து பேஸ்டு ஆன் த எக்ஸ்போர்ட் ஆஃப் த சர்வீஸ் அண்ட் குட்ஸ். அந்த பேசிஸ்ல எக்ஸ்சேஞ்ச் வேல்யூஸ் டிசைடட். இப்ப இதுல இது எப்படி செய்ய போறோம்? இதுக்கான ஏதாச்சும் இன்டர்நேஷனலுக்கு இந்த கண்ட்ரோலிங் பாடி இருக்குங்களா? ஒரு ரெகுலேட்டர் மாதிரி இருக்காங்களா? இதனுடைய எக்ஸ்சேஞ்ச வந்து ஹவு இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட்? சர்வீஸ் அண்ட் குட்ஸ் தான் ஒரு இதா இருக்க முடியும், வேல்யூபிள் திங்ஸா இருக்க முடியும். அது இல்லாம எப்படி இந்த இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்? Jiva sir, you would like to take this question? Yes. Actually, sir, this is a decentralized market, sir. Okay. It is not controlled by any organization or any government or anybody. That is why it is called decentralized. That is why India is always telling we are going to not permit bitcoins, not permit Ethereum, not permit அந்த மாதிரி ஒரு வாசகத்தை முதல்ல சொல்லிட்டே இருக்காங்க. But after all examinations, now India is accepting the cryptocurrency because the public chain சொல்லக்கூடிய Bitcoin and Ethereum are the public chains. It is called public platforms. Private coins they are going to demolish. But LPN is traveling on a public platform that is called Ethereum. இப்படி வரும்பொழுது the government is planning to bring out some regulations. Who is operating, how much they are operating அப்படிங்கிறத they wanted to bring out some tax assumptions. அப்படி வரும்பொழுது the LPNT has already made a provision to pay taxes, to pay GST. But still it is not under anybody's control. That is for a kind information. Sir, for easy understanding, I can tell, please, sir, Mr. Jiva, sir. Yeah, please, sir, please. Mr. Krishnamurthy, I am just comparing this crypto coin with the internet. Okay. Hello, Krishnamurthy. Okay. Sir, Krishnamurthy, listening. mute பண்ணிருக்கார் sir, you go ahead. Krishnamurthy, actually, when I am just comparing the cryptocurrency with internet. Internet is not controlled by any country, but it is available throughout the world. But every country is introducing or every company is introducing in their own name. இன்னைக்கு ஏர்டெல் என்றான், ஜியோன்றாங்க. அதுபோல cryptocurrency, if you compare with the internet, LPNT can be compared with Geo. Some other coin will be compared with suppose Aircel, like that. So like that, using the internet, thousands of service providers are there. Like that, under the banner of cryptocurrency, thousands of tokens and coins have come. There is no individual government to control this. It is a global currency. In a single word, if you want to use it, it is a global currency without control of anybody else. That is why it is named as decentralized. The investors are protected by way of a blockchain technology and cryptography transaction. That is how we have to understand. But it is being used, this cryptocurrency is in force or in use in more than 90 countries as on date. It is going to cover almost all the countries. The Sharia law of United Arab has already permitted the cryptocurrency transaction. US has already permitted the cryptocurrency in lieu of US dollars, and very few countries like India so far it has not, because last budget they have advised, the government has advised the RBI to come out with its own government's own coin and also with the regulation. So it is a developing and a revolutionary technology without the control of anybody in the world. We have to understand like that. Okay, Krishnamurthy? Yes, makes sense. Okay, sir. Thank you, Sir. sir. I think we can conclude, Sailesh sir. I will close it. Please. ஹலோ சார், இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு முதல் முறையாக அதிக நபர்களோடு அதிக நேரத்தை பயன்படுத்தி அதிக கேள்விகளோடு நடந்த ஒரு ஃபங்க்ஷன் இது, ஆக்சுவலா ஒரு நிகழ்ச்சி. அதனால இந்த பெருமை எல்லாம் நம்முடைய சைலேஷ் சாருக்கு தான் சேரும். ஏன்னா அவர் வந்து சார் லாஸ்டா சைலேஷ் சார் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார் ப்ளீஸ்.
சார் என் பேர் வினோத். நான் இன்னைக்கு தான் இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹலோ சார். சார் ஆக்சுவலி என்னன்னா இப்போ எல்லாருடைய கொஸ்டின்ஸ் அதுதான், இவங்க நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ் வச்சு நான் அனலைசிஸ் பண்ணேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த கம்பெனியை பத்திய டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரியும். அவங்களோட வேல்யூ எவ்வளவு இருக்கு, மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கு, கேபிட்டல் எவ்வளவு இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லாமே இருக்கு. எல்லாமே தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம். பட் கிரிப்டோ கரன்சி பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது எல்லாமே கோடிங் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அவங்க அதுக்கான அல்காரிதம், அதுக்கான கோடிங் எழுதியிருக்காங்க. ஸோ சென்ட்ரலைஸ்டா இதோட பிளாட்ஃபார்ம் வந்து ரன் ஆகுது. ஸோ இது மூலமா நம்ம வாங்குறோன்றோம். அப்படின்னும் போது ஸோ இது என்ன பேசிஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றது, என்ன பேசிஸ்ல இதோட growth வந்து இருக்கும் அப்படிங்கறது எங்களால எப்படி அனலைசிஸ் பண்ண முடியும்? ஒரு கம்பெனியை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி அதனுடைய பைனான்சியல் பேப்பர்ஸை யூஸ் பண்றோமோ அதே போல ஒரு கம்பெனியை பற்றிய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கம்பெனியோட ஒயிட் பேப்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒயிட் பேப்பர் இட் இஸ் ஆல்ரெடி சர்க்குலேட்டட் அண்ட் இட் இஸ் அவைலபிள் இன் தி இன்டர்நெட். நீங்க lpn.token.ioன்ற இதுல போனீங்கன்னா ஒயிட் பேப்பர் இஸ் அவைலபிள். அண்ட் நாட் ஒன்லி ஒயிட் பேப்பர், ரோட் மேப் ஆஃப் தி கம்பெனி இஸ் ஆல்சோ அவைலபிள். இதுல பிசினஸ் பிளான் இஸ் அவைலபிள் இன் ஒயிட் பேப்பர். And the way of investment in the token, 8 crores token எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ண போறாங்கன்றதுக்கும் அது ஒயிட் பேப்பர்ல இருக்கு. ஓகே. அண்ட் நீங்க ரோட் மேப்பை பாத்தீங்கன்னா நீங்க ரோட் மேப்ல உங்களுக்கு KYC அப்டேட் பண்ணணும், அல்லது முன்ன இனிஷியல் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் தி ICO-வை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் they are introducing the wallets. ஒரு பர்టిక్యులர் டைம்ல we are going to have a link with the Visa card. In a particular time we are going to open a separate bank for crypto LPNT token காக. Okay. And the particular time we are going to introduce the Bloom Drive card payment and UK Educational Academy. இது எல்லாமே அவங்களுடைய ரோட் மேப்ல இருக்கிறதுனால already their financial forex transaction is more than 800 crores per day, and they are having a liquidity support by the Swiss bank and all. And the 10 to 20 years of experience of Satish Mostra, and they are based in India. இவ்வளவு இன்ஃபர்மேஷனோட இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய 9000 LPN டோக்கன்ஸ்ல கிரிப்டோ கரன்சில எந்த காயினுக்கும் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு காயின் இங்க மார்க்கெட்டுக்கே வரல. அது மட்டும் இல்ல சார். ஒன் மோர் திங், in that white paper you can see the persons behind this project. Number 1. அது மட்டும் இல்ல, it is declared today in the world that this is the only token to pair with US dollars. நீங்க இந்த டோக்கனை டாலர்ஸா மாத்தக்கூடிய ஒரு பர்மிஷன் இந்த கம்பெனி இந்த டோக்கனுக்கு இருக்கு ஆக்சுவலா. சோ இப்போ எப்ப நம்ம டாலரா மாத்திர மதிப்பு வந்தாச்சோ நம்ம வளர்ந்தாச்சுன்னு தான் அர்த்தம். when the token is respected in America, then we are grown. That is a news. Okay. You can go through the papers, then you can come back, sir, please. Okay sir. Okay. So அப்புறம் இன்னொரு சின்ன क्वेश्चन. ஸோ இவரே வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற இத்தனை கரன்சிஸ்ல பிட்காயின், எத்தீரியம், BNB, டாஜிகாயின், ஸோ இது மாதிரி இவ்வளவு லிஸ்ட் இருக்கும்போது இதுல வந்து இந்த கரன்சிஸ் வந்து நல்லா ஃபெமிலியரா எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல ஆல்மோஸ்ட் 50 to 55% இப்ப டவுன்ல இருக்குன்னு வேற சொல்றாரு. சோ அப்படி இருக்கும்போது இதுல இன்வெஸ்ட் பண்ணாம, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் எனக்கு நடிக்க வரும்போது நான் எதுக்கு ஒரு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய क्वेश्चंस இருக்கு சார். ரஜினிகாந்துக்கு வயசாகி போச்சுங்க சார் இப்போ. ரைட் சார். இல்ல சார் சொல்றேன், ஒரு ஸ்டாருக்கு சொல்றேன், வேற ஒண்ணு இல்ல. புரிஞ்சு எனக்கு क्वेश्चन சொல்றேன். क्वेश्चन சொல்றேன். let me explain. Your question is correct. Explain sir. நாகராஜ் சார், நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கரெக்டான்னு பாருங்க. बहुत अच्छा लगा है मम्मी नहीं मान नहीं चिराग ऐसे कोई कुछ भी खा लेगा क्या? சொல்லுங்க சார் கொஞ்சம் மிஸ்டர் அபிஷேக், அபய் ப்ளீஸ் சொல்லுங்க. அதாவது சார் இப்போ நீங்க சொல்றது ரைட் சார். பிட்காயின் நான் ஏன் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா தட் இஸ் தி ஃபாதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சிங்க. ஓகே சரிங்களா? இத சார்ந்து தான் மத்த கரன்சி எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. ரைட். அதனாலதான் இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க பண்ணலாம். இப்ப அங்க ஒரு காயின் நீங்க வாங்கணும்னா யூ ஷுட் இன்வெஸ்ட் 35-40 lakhs rupees.
ரைட்? இல்ல சார், அது மொத்தமா நம்ம வாங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது சார். என்னடா எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அதை கூட வாங்கிக்கலாம் இல்லையா? நீங்க 10,000 ரூபாய் இருந்தாலும் வாங்கிக்கலாம், 20,000 இருந்தாலும் வாங்கிக்கலாம். ரைட்? கரெக்ட். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சார், லாக்இன் இருக்காது. ரைட்? மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் தான். மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல ஐ எம் கம்ஃபர்டபுள். என்னால ஒரு 80% மார்க்கெட் கீழே வந்தாலும் என்னால திரும்ப வாங்க முடியும், இல்ல கம்முன்னு உட்கார முடியும். ஐ எம் ஓகே டேக் ரிஸ்க் அப்படின்னா நீங்க வாங்கலாம். இஸ் நோ டவுட். நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா ஸ்டேக்கிங்ல ஏன் சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டேக்கிங்கும் நீங்க பண்ணலாம், ட்ரேடிங்கும் போகலாம். 2 ஆப்ஷனுமே இருக்கு. இப்போ நீங்க வரல நான் ஸ்டேக்கிங் வரல நான் ட்ரேடிங் போனா நீங்க ட்ரேடிங் கூட போகலாம். டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், ஸ்டேக்கிங்ல நான் லெட்ஸ் டேக் a flip side. மார்க்கெட்டே மூவ் ஆகல. ஓகே, வேர்ல்ட் எக்கானமில ஒரு நெகட்டிவ் சைடு எடுங்களேன், மார்க்கெட் டவுன் ஆகுது, மொத்தமா இறங்கி போச்சு அப்படி வெச்சுக்கோ அப்படினாலுமே யூ ஸ்டில் கெட்டிங் 3% டிவிடெண்ட். பிரைஸ் விட்டுருங்க, கேபிட்டல் அப்ரிசியேஷன் விட்டுருங்க. உங்க கேபிட்டல் போட்டதுக்கு நீங்க யூ ஆர் மேக்கிங் சம் 50 to 55% in 18 months. ரைட்? இதே ட்ரேடிங்ல உங்களால பண்ண முடியாது. யூ ஹேவ் டு வெயிட் till it is moving next 1 year 2 years எவ்வளவு நாள் வரும் நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்ட்? பட் here you are still making money. கரெக்ட். That is the difference. If you want to do it, then you can do it. One more thing, sir. One more thing. Yes, please. இல்ல சார், இன்னும் என் क्वेश्चन முடியல. ஆக்சுவலி என்னன்னா, இதே கிரிப்டோ கரன்சிஸ், நான் சென்னையில இருந்து பேசுறேன், இதோ கிரிப்டோ கரன்சிஸ் ஏஜென்சிஸ் பண்ற நிறைய டீலர்ஸ் நான் உங்களுக்கு 50% தரேன், 60% தரேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆட் கொடுக்குறாங்க. ஹிந்து பேப்பர்ல அது மாதிரி நிறைய பேப்பர்ல நான் ரீட் பண்ணியிருக்கேன். அவங்களால ஃபோன் பண்ணி கூட நான் பேசியிருக்கேன். ஓகே ஓகே சார், என்னால ட்ரேடிங் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. சைலேஷ் சாருக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, ட்ரேடிங் பத்தி நிறைய நாலேஜ் இருக்கு, அவர் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நிறைய இருக்கு. அவரால் 200% அதுல சம்பாதிக்க முடியும் போது ஒரு 50% எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஓகே, சோ அது மாதிரி தான் நான் சொல்றேன் நான். சோ இப்போ நாங்க அதான் சொல்றேன் சார், மார்க்கெட்ல யூ வில் see people saying I will give you 10% guarantee per month, 20% guarantee per month, bond எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. அதேதான். We are not here to do any kind of trading business here, sir. Yes. To give you a technology awareness approach, right? நான் நார்மலாவே I am basically a fundamental and technical analyst, right? I represent CEO for an Icons Graph Private Limited. நாங்க portfolio advisory கொடுத்துட்டு இருக்கோம். We are managing close to 180 crores of AUM of a client, right? அது ஃபுல்லாவே நாங்க ஈக்விட்டி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். There are certain clients க்கு நாங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாரின் அவங்க அக்கவுண்ட்ல அவங்க பண்றாங்க. ஓகே சார், for your kind information sir, one more thing. சார், இப்போ TMC மார்க்கெட் கேப்ல ஒரு டாப்ல இருக்கிற காயின் வந்து ட்ரான் காயின் ஒன்று இருக்கு. இந்த ட்ரான் காயினை பயன்படுத்தி நிறைய நெட்வொர்க் கம்பெனி உள்ள வந்திருக்கான். ஓகே, நீங்க அத பாத்தீங்கன்னா ஒரு காயினுக்கு 100 காயின் தரேன், ஒரு காயினை 3.5 மடங்கு நான் பண்ணி தரேன், நிறைய ஜங்கிள்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும். அது நம்ம we are not consideredங்க. இந்த டோக்கனுக்கு என்ன ஒரு பெரிய பெருமைன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் an utility token. ஃபார் எக்ஸாம்பிள், யூட்டிலைசேஷன் 100% இருக்கு. இந்த டோக்கனை வந்து பிட்காயின்ல ஒரு பிட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. யூ கேன் பை த பிட்காயின், யூ கேன் செல் த பிட்காயின், தட்ஸ் ஆல். ஆனா LPN டோக்கன்ல there is an utility, there is a plenty of circulations now, there is a huge demand. அந்த டிமாண்டுக்கு 140 கோடி மக்கள் வசிக்கிற இந்தியாவுல வெறும் 8 கோடி டோக்கன் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். சரிங்களா? அந்த 8 கோடியில 4 கோடி தான் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சுக்கே வந்திருக்குது. அந்த 4 கோடியில just now we have started listing in the Probit exchange. நீங்க வந்து இதுல வந்து ஒருத்தர் ஃப்ரீயா LPN டோக்கனை தரேன்னு யாரும் சொல்லிட முடியாது. காரணம், இந்த LPN டோக்கனுக்கு நிறைய பூட்டு சாவி பக்கா போல்டா இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அதை லூசா பயன்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனா இது ஒரு சங்கர் பட தயாரிப்பு மாதிரி சார், பெரிய ப்ராஜெக்ட் இது. ஒரு பாட்டுக்கே லண்டன் போய் தான் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்பெனி இருக்கு. ஓகே, you can go through sir, you can go through white paper. ஓகே ஓகே சார், இதை விட ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன் சார். மத்த கிரிப்டோ கரன்சிக்கும் நம்ம கிரிப்டோ கரன்சிக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கரன்சி இஸ் லைக் எ பிராய்லர் சிக்கன், மத்த கரன்சி இஸ் லைக் எ ஈமு சிக்கன். ஈமு கோழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி சரி சொல்லுங்க. ஈமு கோழி என்ன பண்ணும்னா வளரும், முட்டை வைக்கும், முட்டை திருப்பியும் குஞ்சு வரைக்கும், குஞ்சு போய் விற்பாங்க, திருப்பியும் குஞ்சு பெருசாகும், திருப்பியும் அது முட்டை வைக்கும். பட் தேர் இஸ் நோ யூட்டிலிட்டி வேல்யூ ஃபார் ஈமு. அதனாலதான் அந்த பெரிய ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சு.
பட் பிராய்லர் கோயிலை பொறுத்த வரைக்கும் தட் சிக்கன் இட் செல்ஃப் ஹஸ் காட் எ யூட்டிலிட்டி. நீங்க எவ்வளவு சிக்கன் வந்தாலும் அதை யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறதுனால தான் இந்த பிராய்லர் சிக்கன் இஸ் ஆல்வேஸ் ப்ராஃபிட்டபிள். அண்ட் ஈமு சிக்கன் இஸ் வில் நாட் பி a successful project only for a particular time. அது என்னமோ கொஞ்சம் ஒரு ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும். பட் நம்ம காயின் எப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ட் இன் இந்தியா by Indians to purchase more than 10,000 products. So definitely this will have a utility value. Since it has got a more utility value, it will have more circulation. If there is more circulation, there is more demand. If more demand is controlled by limited supply, definitely the price will be going up. சார் ஆக்சுவலா சார் இன்னொரு விஷயம் சார், சொல்லுங்க. நீங்க ஒரு 2 மாசத்துக்குள்ள இந்த கிரிப்டோ கரன்சியினுடைய மிகப்பெரிய பேச்சாக இந்த உலக சந்தையில இந்த டோக்கன் இருக்கும் சார். டெஃபினெட்லி அதுக்கு என்ன காரணம்னா இட் இஸ் ஹேவிங் பிளென்டி ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் மட்டும் இல்ல, வெரி 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 யூனிக் காயினா இது தெரிய போகுது. காரணம் we are going to come out with own bank, we are going to have our own visa debit card, we are having a multi utility ஆப்ங்க, பேடிஎம் பேமெண்ட் கேட்வே மாதிரி பேடிஎம் மாதிரி ஒன்று கொண்டு வரோம். எல்லாத்துக்கும் மேல டேப்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். அந்த டேப்புடைய அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேப்ல நம்ம டோக்கன் மட்டும் இல்ல, எத்திரியம் பிட்காயினோட சேர்ந்து ஒரு 100கணக்கான காயின்ஸ் அதில் இருக்கும். எல்பிஎன் டோக்கன் எந்த காயினோட வேணாலும் நீங்க ஸ்வாப் பண்ணிக்க முடியும், ஐஎன்ஆரா கூட நீங்க மாத்திக்க முடியும், அப்படியே நீங்க டாலரா மாத்தி நேரடியா உலக சந்தையில ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ண முடியும். இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்துக்குள்ள நம்ம இருக்கோம் சார். ஆக்சுவலா ஓகே சார். சோ இதெல்லாம் கமிஷன் பேசிஸ்ல இருக்குங்களா இல்ல ஜெனரலா இப்போ எத்தீரியம் டு அப்படி கன்வெர்ட் பண்ற மாதிரி கன்வர்ஷன் இருக்குமா? கன்வர்ஷன் 100% இப்பவே இருக்கு. நீங்க டைரக்டா உங்ககிட்ட எத்தனை இருந்தாலே நீங்க எல்பிஎன் டோக்கனை வாங்கலாம். இப்போ இல்லையா பினான்ஸ் ஆப்ல இல்லையா சார்? நான் பினான்ஸ் ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நீங்க இந்தியன் கரன்சில இல்ல சார், இந்தியன் எக்ஸ்சேஞ்சில இருக்காது சார். இந்தியன் எக்ஸ்சேஞ்சில டைம் ஆகும் சார் வரதுக்கு. ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி கரன்சி இல்ல சார், நான் பினான்ஸ்ங்கற ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றேன். அந்த ஆப்ல அது இல்ல ஒண்ணு வேண்டாம், நீங்க ஆப் வேண்டாம் சார். யூ கேன் இஃப் யூ ஆர் ஹேவிங் a ethereum, if you are having a bitcoin, நீங்க டைரக்டா lpntoken.net நீங்க கிளிக் பண்ணி நீங்க டோக்கன் வாங்கணும்னா உங்களுடைய பிட்காயினை அதுல சரண்டர் பண்ணி நீங்க வாங்க முடியும். ஓஹோ, that is a very specialty. ஆமா, ஓகே ஓகே ஓகே. வாலெட் டு வாலெட் வாங்கலாம் சார். வாலெட் டு வாலெட் வாங்கலாம் நீங்க. ஓகே ஓகே சார் நீங்க அவசியம் எங்க கம்பெனிக்குள்ள வரணும் சார், நாங்க எதிர்பார்க்கறோம் உங்களை. வாங்க. ஓகே சார், இவ்வளவு பேசுறீங்க, வர வச்சிருவோம். வந்தா நீங்க எங்களுக்கு எல்லாம் பெரிய அசெட்டா இருப்பீங்க. உங்களை யார் சார் ரெஃபர் பண்ணாங்க? மிஸ்டர் கார்த்திக்ங்கிறவர் தான் சார். நான் லாஸ்ட் ஒரு 6 to 8 months இந்த கிரிப்டோ கரன்சில நான் இருக்கேன். இந்த கிரிப்டோ கரன்சில இப்ப நான் பிட்காயின்லயும் எத்தீரியம் அண்ட் பிஎன்பி இந்த 3 தான் ஃபெமிலியரா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல சோ அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேங்க. நீங்க இது எல்லாம் ஓவர்டேக் பண்ணி ட்ரேடிங். சோ அதனால வந்து எனக்கு ட்ரேடிங் பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருந்தது. அப்பதான் எனக்கு ஒரு இன்ட்ரோ வந்து மிஸ்டர் கார்த்திக் அப்படிங்கிறவரு, இவர் காங்கேயத்துல இருக்காருங்க, அவர் என்னுடைய தொழில் நண்பரு. ஓகே. சோ அவர் எனக்கு இன்ட்ரோ கொடுத்தாரு, இது போல உனக்கு கிரிப்டோ கரன்சி தெரியுமா? நான் ஒரு 6 மாசமா நான் அதில் தான் இருக்கேன்னு. ஐயோ 6 மாசமா நான் இருக்கேன், எனக்கு இது தெரியாத போச்சு அப்படின்னு உடனே. இன்னொரு விஷயம் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். சொல்லுங்க. இப்ப நான் வந்து 10th படிக்கிறதுல இருந்து நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன். சரி. நான் ஓட்டாத லக்ஸரி கார்ஸே இல்ல, எல்லா வண்டியும் ஓட்டுறேன். சரிங்க. எனக்கு இன்னும் டயர் கழட்டி பஞ்சர் போட தெரியாது. சரி. அந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளவு பெரிய நாலேஜ் இருந்தா கூட சில ஏரியாக்குள்ள நம்ம உள்ள போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும். இல்ல அதுக்கு பழமொழியே இருக்கு, கட்டுறது கையளவு கல்லாது உலக அளவு அப்படிங்கிற பழமொழி இருக்கு. அது விஷயம் இல்ல நம்மளுக்கு. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற வேலையில கரெக்டா இருக்குமா அப்படிங்கறது நம்ம கரெக்டா இருக்கு. உங்களுக்கு அட்வைஸ் பண்ண அளவுக்கு எங்களுக்கு ஞானம் இருக்கான்னு தெரியல சார். ஐயோ நீங்க நினைக்கிறவங்க அவ்வளவு பெரிய மனுஷனும் இல்ல. உங்க போட்டோவை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஒரு சின்ன பையன் தான், நம்ம பத்தி அட்வைஸ் தான் எனக்கு. அப்படி இல்ல, அதனால நீங்க வந்து இவ்வளவு கேள்வி கேட்டு ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. இல்ல சார், எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த அபிப்பிராயத்துலதான் என்னுடைய கொஸ்டின் இருந்ததை தவிர நான் தெரிஞ்சு, ஏன்னா எல்லாருடைய கொஸ்டின்ஸும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒண்ணுதான். எல்லாம் ஒரு ஷேர்னா கேபிட்டல்னு ஒண்ணு இருக்குமே, மார்க்கெட் வேல்யூன்னு ஒண்ணு இருக்குமே, இதுல எப்படி ஒரு டிஜிட்டல் கோடிங் அல்காரிதம் சாஃப்ட்வேருங்கிறாங்க, இதுல போய் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு போது அதை நம்ம தெளிவுபடுத்தணும். ஆஸ் ஏ கஸ்டமருக்கு நம்ம தெளிவுபடுத்தினாதான் அவங்களுக்கு அது புரியும். நீங்க டெய்லி எங்க ஜூம் மீட்டிங் வாங்க சார், ப்ளீஸ் கம் வாங்க. ஓகே சார். ஓகே சார், ஒன் லாஸ்ட் டவுட். சொல்லுங்க. இந்தியால எல்லா டைப்பும் இந்தியால எல்லா யூட்டிலிட்டிஸும் வர போறதுன்னு சொல்றல, அது ஒயிட் பேப்பர்ல மென்ஷன் ஆயிருக்கா இல்ல இஸ் தேர் வி ஹேவ் டு சர்ச் சம் நியூஸ் ஆர்டிகல்ஸ் ரிகார்டிங் தட்? It is there sir, it is there in the white paper. Yes.
Okay, just send the link in the group now so we all can read it. Like, Yes, sir. Yes, Actually, we'll ask Silas sir to send you, sir. We'll send it. okay, thank you. Thank you, sir. Thank you very much. Thank Silas sir, shall we call it as a day? Yes, yes. I think we took. Any more doubts, sir? Anybody there waiting? I think most we have clarified. I think someone if asking doubt, then we can clarify or we can conclude it. I think it took a lot of time today. Yeah. So I'll give a yes. வணங்காமடி உங்களுக்கு டவுட் இருக்கா? வணங்காமடி சார். டவுட் இருக்கு சார். ஏன்னா ஆனா நேரம் இல்ல அப்படிதானே? 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. Usually இப்பயாவது முடிப்பீங்களா? க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு 1.5 மணி நேரம் முடிச்சிட்டோம். அதிக நபர்களோடு அதிக நேரத்தை அதிக கேள்விகளோடு கண்ட களம் இது. இந்த நாளுக்காக ரொம்ப ரொம்ப ஒரு தேங்க் பண்ணிக்கிறோம். நம்ம சென்னை நண்பர் பேர் என்ன? நாகராஜ். வினோத்ங்க. நாகராஜ் அப்பா பேரு வினோத். சரி நாளைக்கு அவர் பார்க்கணும், உள்ள வராரான்னு பார்க்கணும் பார்ட்டிசிபென்ட்ஸ்ல. வருவார் சார், அவர் வருவார் சார், வருவாரு. இல்ல வருவாருன்னா நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்பயும் பாத்துக்கிட்டு இருப்பேன் யாரெல்லாம் லாகின் பண்றாங்கன்னு. சரிங்க. அதனால வினோத் வந்தாருன்னா எப்படியும் ஒரு 2-3 கேள்வி கேட்கும்போது எனக்கு சில கேள்விகள் எனக்கு அது கொஞ்சம் நாலேஜ் கொடுத்த மாதிரி இருந்தது சில கேள்விகள். அதனால இது போல ஒரு இன்டராக்ஷன் செஷன் இருந்தா தான் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா, நிச்சயமா சார், நிச்சயமா. ஆமா, நான் இப்ப டெய்லி இது LPNT $1000 வந்துரும், இன்னும் 1 வருஷத்துக்குள்ள வந்துரும் சொல்றதை விட எப்படி அது வரும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த மீட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பர்பஸ்ஃபுல்லா இருக்கும். புரியறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான பதில் நம்ம கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஓகே, இதுதான் நம்ம எதிர்பார்த்த क्वेश्चனா இருக்கும் அப்படின்னு. வினோத் சார், உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க, உங்களை பாத்துக்கிறேன். ஐயோ, இப்ப நிலைமை சரியில்லைங்க வீட்டுல. நான் சும்மா சட்டை கூட போடாம உட்காந்துருக்கேன். அப்படியா? சரி சரி, போடுங்க பரவாயில்ல, கொடுங்க, முகத்தை மட்டும் காட்டுங்க. சரி, நாளைக்கு பாப்போம் சார். ஓகே சார், thank you very much. Thank you all. Thank you Anand, thank you Vinayagam, thank you Taj, thank you Nandakumar, Thank you sir. Thank you sir. Thank you Vanangamadi sir, thank you so much. Thank you. See you, love you all, bye bye. Bye. Thank you sir. I am leaving meeting. Thank you everybody. Thank you.